இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் உள்ள அம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் பாவாணர் நகரில் நீண்ட காலமாக இருக்கும் மழைநீர் பிரச்சனையை சரி செய்வதே தனது முதல் வேலை என உறுதியளித்து வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வநாதன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசும்போது, தேர்தல் சமயத்திலும் தேர்தல் அறிக்கையிலும் நாம் கூறிய வாக்கு சேகரித்த அத்தனையும் நம்முடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. 5 ஆண்டுகளில் ரூபாய் 58,000 கோடி திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை 2,500 கொடுத்து விட்டோம். மஞ்சள் அட்டைதார குடும்ப தலைவிகளுக்கு 1000 உதவித்தொகை நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் வழங்கப்படும். பிறந்த பெண் குழந்தைகள் பெயரில் ரூபாய் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படும். அது 18 வயதில் 3 லட்சமாக கிடைக்கும். மீண்டும் நம்முடைய அரசு வந்த பிறகு 50,000 என்பதை 1 லட்சமாக உயர்த்தி கொடுப்போம். மீண்டும் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைத்த பிறகு மேலும் பல திட்டங்களை கொண்டு வருவோம். அனைத்து திட்டங்களையும் இந்த அரசு செய்துள்ளது. மாநில வளர்ச்சி, மக்கள் நலனுக்காக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். உழவர்கரை தொகுதி பாவனா நகரில் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் குக்கர் சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அவர் நேற்று காலை பாவனா நகரில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசும்போது, என்னை வெற்றி பெற வைத்தால் பாவாணர் நகர் வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன். கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பேன். படித்த இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். வீடற்ற மக்களுக்கு அரசு மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டா பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன். எனவே பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ பேட்டி. புதுச்சேரி பாஜக ஊடக மையத்தில் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ நிருபர்களிடம் கூறியதாவது, கடந்த காலங்களில் காலாப்பட்டு தொகுதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. மக்களின் நலனுக்காக ஒவ்வொரு பிரச்சனையாக முன்வைத்து பணியாற்றியதன் விளைவாக உள்கட்டமைப்பு வசதிகளில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றி காட்டியுள்ளேன். தொகுதிகளில் இருந்து ஓட்டம் பிடித்தவர் காமராஜர் நகருக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஓடி வந்துள்ளார். உங்களின் நிலைப்பாடு என்ன? என்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். மாத்திரை ஊழலில் மாதந்தோறும் 3 லட்சம் மாமூல் வாங்கியவர்தான் அவர். போலி மருந்து குடோனுக்கு இடம் பிடித்து கொடுத்துள்ளனர். புதுச்சேரி முதல்வரின் திட்டங்களை பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து மதத்திற்கும் சமூகத்திற்கும் உற்ற தோழனாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 2026இல் மீண்டும் சிறப்பாக ஆட்சி புதுச்சேரியில் நடக்கும். 5வது முறையாக ரங்கசாமி முதல்வர் ஆவார். இவ்வாறு அவர் கூறினார். எத்தனையோ திட்டங்கள் மக்கள் புதுச்சேரி மாநிலத்தார் இன்னும் மீண்டும் புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த இந்தியாவுக்கு சிறந்த மாநிலமாக வரணும்னு சொன்னா மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர்ஐ தான் ஆட்சியில வரணும். முதலமைச்சரா புதுச்சேரி மக்கள் தயார நிலை இருக்காங்கன்னு சொல்லி
எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி வணக்கம். ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் கார்த்திக் ஜெயாஸ் தயாரிப்பில் அருள்தாஸ் அகில் சந்தோஷ் இணைந்து நடிக்கும் ரீயூனியன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. தமிழ் திரையுலகின் முன்னணி குணச்சித்திர நடிகரான அருள்தாஸ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரீயூனியன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயக்குனர் சார்ல்ஸ் ரெக்ஸ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் ரீயூனியன் திரைப்படத்தின் அருள்தாஸ், ஜெயக்குமார், அனுபமா குமார், அகில் சந்தோஷ், ஃபர்வீன், சுப்பிரமணியன், ஜெமினி மணி, சிவம், சேதுபதி, ஜெயச்சந்திரன், கராத்தே ராஜா, சிலுமிஷம் சிவா, குட்டி கோபி, ஹரிஷ், அருண், உதயன், சரத், கிரிஷ், அக்ஷய், காக்காமுட்டை ரமேஷ், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். விக்கிமேக் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ராக்கி டிஜே இசையமைத்திருக்கிறார். முத்தமிழன் ராமு படத்தொகுப்பு பணிகளை கவனிக்க கலை இயக்கத்தை வெங்கடேஷ்குமார் மேற்கொண்டிருக்கிறார். கேங்ஸ்டார் பின்னணியில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்திக் ஜெயாஸ் தயாரித்திருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து படப்பிடிப்புக்கு பிந்தைய தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அருள்தாஸின் தோற்றமும் ஏனைய கதாபாத்திரங்களின் தோற்றமும் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பலாப்பழம் சின்னத்திற்கு ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பு. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் உள்ள பல்வேறு வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மேலும் தங்களது பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை ஓம் சக்தி சேகர் அவர்களிடம் முன்வைத்து தீர்வு கோரினர். இதனையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர் கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சி பணிகளில் பின்தங்கியுள்ளது. நான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அண்ணா நகர் பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து குடிநீர் வசதியை மேம்படுத்தினேன். டிஆர் நகர் பகுதிகளில் அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலையாக மாற்றினேன். திருமால் நகர் பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. திருமால் நகர் பகுதிகளில் கோவில் அமைப்பது குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கோவில் அமைக்க நடவடிக்கை எடுத்தேன். மேலும் திருமால் நகர் மற்றும் டிஆர் நகர் பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளேன். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நலனே எனது முதன்மை குறிக்கோள். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் இருந்து ஜெயின் சமூகத்தினர் பாரம்பரிய மரபின்படி மகாவீர் சாமியின் சிலையை அலங்கரித்து பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் இருந்து ஜெயின் சமூகத்தினர் பாரம்பரிய மரபின்படி மகாவீர் சாமியின் சிலையை அலங்கரித்து பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், இளைஞர்கள், சிறார்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி கோஷங்கள் எழுப்பி ஆன்மீக உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் உள்ள வெங்கட்ட நகர் பகுதியை வந்தடைந்தது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினரை உற்சாகமாக வரவேற்றார். மேலும் மகாவீர் சாமியின் உபதேசங்கள் உலக சமாதானத்திற்கும் அகிம்சை கொள்கைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை குறிப்பிட்டு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்.
புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து படைப்பாளி மக்கள் கட்சி தலைவர் தங்கம் தலைமையில் காமாட்சி அம்மன் கோவிலில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு எங்களது முழு ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவரை வெற்றி பெற செய்வதில் படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் முழுமையாக பாடுபடுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் சார்லஸ், இளைஞரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் தர்பூசணி சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள விஸ்வகர்மா நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காமராஜ் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மக்களின் ஆதரவை பெற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களை முன்வைத்து அவர் தனது பிரச்சாரத்தை வலுப்படுத்தி வருகிறார். கிருஷ்ணா நகர் பகுதியில் 23வது பூத் தலைவர் மோகன் மற்றும் 26வது பூத் தலைவர் உமா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்தார். அவர் தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியோர் மற்றும் இளைஞர்களுக்கிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், சுரேஷ் மற்றும் பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை சிறப்பித்தனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருந்து பலர் ஆதரவு தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வடிகால் அமைப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளை கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றிற்கு விரைவாக தீர்வுகளை வழங்கும் நிர்வாகத்தை உருவாக்குவேன் என உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்காக புதிய மாற்றத்தை கொண்டு வருவேன். மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் அரசியல்தான் எங்களின் இலக்கு என அவர் தெரிவித்தார். இந்த தீவிர பிரச்சாரம் மூலம் காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 29/3/2026 அன்று பாண்டிச்சேரி மொத்த விநியோகதாரர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் அண்ணாமலையில் சிறப்பாக நடைபெற்றது. 29/3/2026 அன்று பாண்டிச்சேரி மொத்த விநியோகதாரர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் 125 பேருடன் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஹோட்டல் அண்ணாமலை தர்பார் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. துணைத் தலைவர் குமரவேல் வரவேற்புரை வழங்க தலைவர் ஐயப்பன் தலைமை உரையாற்றினார். பொது செயலாளர் தங்கதுரை ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் பாஸ்கர் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தார். இணை செயலாளர் பழனிசாமி நன்றி கூறினார். வணிகம் சிறப்பாக செய்வது, மென்மேலும் வளர்ச்சியடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கஷ்டம் இல்லை ஒன்றுங்க, உங்களை ஃபாலோ பண்ண முடியல, உங்களை கிட்ட பேச முடியல, அதுக்கு நாங்கள் 10 தடவை போய் அவங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. இதனால தாங்க காலதாமதம் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அடுத்த லெவல் கொண்டு, ஏன்னா இந்த குறைகள் நிறைவேறினா இன்னும் சிறப்பாக இருக்குது. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்கன்னா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஜென்ரேஷன்ன்றது நம்ம எதுவுமே எக்ஸஸாக பண்ணுறது கிடையாது. என்ன நிதி தேவையோ அதை தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி சங்கம்லாம் வச்சுக்கிட்டு கிடையாது, ஒன்றும் செலவு பண்ணுறது கிடையாது. அந்தந்த தேவைக்கு அதை தான் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வை செஞ்சீங்கன்னா இன்னும் நம்ம பண்ணலாம். நல்லா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த சங்கம் நடக்கும். ஆனால் டிசிப்ளின் அவங்க கட்டுப்பாடு வைப்பாங்க. அது வந்து சிலது கஷ்டம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலும் என்ன ஆகும்.
வெற்றி அடையும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சார், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் சார், எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம் சார், எப்போ வேணாலும். குராஷ் தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மாநில குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்திரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டார். ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைடஸ், ஹானஸ்ட் நைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவஞானம், பச்சையப்பன், பகவதி, விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை நடத்தினர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு விழாவில் இசை அம்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முன்னாள் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர் பள்ளி முதல்வர் லக்ஷ்மிகாந்தன், புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளைய நம்பி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் விளக்கி திமுகவுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடையே வேட்பாளர் வடிவேலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவு வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. மேலதாளம் முழங்க அமைச்சர் ஜான்குமார் வரவேற்பு. முதலியார்பேட்டையில் உற்சாகமாக வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேளம் தாளம் முழங்க உள்ளூர் மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்து நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்தனர். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம். மீண்டும் வாய்ப்பு அளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியை முன்னேற்றுவோம் என்றார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு தொகுதியின் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது. மக்கள் நன்றியுடன் மலர் தூவி வரவேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம். கை சின்னத்திற்கு உற்சாக வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை அப்பகுதி மக்கள் உற்சாகமாக மலர் தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சமயம் இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இந்த வரவேற்பால் உற்சாகமடைந்த வைத்திலிங்கம் மக்கள் நலப்பணியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார்.
நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டிஆர் நகர் பகுதிகளில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் சால்வை அணிவித்தும் மேலதாளங்களுடன் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய அவர் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஆதரித்து தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கொரோ வீதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் நிலையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். அப்பகுதி பொதுமக்கள் அந்த வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் கடை கடையாக சென்று வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவு கோரி வாக்குகள் சேகரித்தார். இதற்கிடையில் நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரை சேர்ந்த திமுக கட்சியில் இருந்து விலகிய பன்னீர், மதிவாணன், ராஜேந்திரன், சக்திவேல், சிலம்பரசன் உள்ளிட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் உடன் இருந்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதில் மாநில இளைஞரணி செயலாளர் பாலு, தொகுதி பொதுச் செயலாளர் பிரசாத், திருபுவனை தொகுதி தலைவர் மதன்ராஜ், இளைஞரணி செயலாளர் தாஸ், செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற இந்த தீவிர பிரச்சாரம் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஆதரவு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர்வெளி பகுதியில் திமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர்வெளி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் உப்பளம் தொகுதியில் மேற்கொண்ட பல்வேறு சாதனைகள் மக்களிடம் எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். பொதுமக்கள் உற்சாகமாக திரண்டு அன்பான வரவேற்பை அளித்து தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். பகுதி முழுவதும் உற்சாகமான தேர்தல் சூழல் நிலவியது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விபி சிவக்கொழுந்து குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி பகுதியில் உள்ள நகர் பகுதியில் உள்ள விநாயகர் தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து குறிஞ்சி நகரில் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விபி சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான
பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பிரபாகர் தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் சமூக சேவகர் பிரபாகர் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பாக வரவேற்பளித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுகாதாரமான குடிநீருக்கு ஏற்பாடு, காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் உறுதி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் நேற்று மாலை முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வாக்காளர்கள் மத்தியில் அவர் பேசும்பொழுது, நான் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் முத்தியால்பேட்டை தொகுதியை முன்னணி தொகுதியாக மாற்றுவேன். இங்கு குடிநீர் பிரச்சனை நிலவி வரும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன். இந்த பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுப்பேன். குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எனவே நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். இதேபோல் சேக்கிழார் வீதி, திருநாவுக்கரசர், மாணிக்கவாசர் வீதி, சுந்தரராக வீதி, சுந்தரர் வீதி, திருஞான சம்பந்தர் வீதி, விஸ்வநாத நகர் மெயின் ரோடு, பெருமாள் தோட்டம், குடை கம்பெனி வீதி, சாலை மாரியம்மன் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணித்தும் மலர் தூவியும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMV பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியாக SMV பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு M. தனசேகரன், பொருளாளர் பொறிஞர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினரான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, திருமதி கீதா, திருமதி கவிதா, திருமதி வைஷ்ணவி ராஜராஜன், திரு S. சூரியகுமார் ஆகிய அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளியின் முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். SMV பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி நேஹா வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது 12ஆம் வகுப்பு வரையில் பயில்வதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பெண்ணையும் பெற்றுள்ளது என்பதும், மாணவர்கள் 10ஆம் வகுப்பின் முதல் பொதுத் தேர்வை எழுதியுள்ளார்கள் எனவும், மேலும் பல முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக SMV திகழ்கிறது என்பது தனது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுவென்று கேட்டு போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய அம்சமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் தனது நகைச்சுவை திறமையால் பிரபலமாகி டிராகன் படத்தின் மூலம் பெரிய திரையில் அறிமுகம் பெற்ற ஸ்ரீ அர்ஷந்த் கான் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களோடு நடனமாடினார். அவர் பேசும்போது மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக மதிப்பெண் தாண்டி நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இறுதி நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் ராகுல் நன்றியுரையாற்றினார். துணை முதல்வர் இமானுவேல்,
எம்.ஜே. செல்வம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்து விழா சிறப்பாக நடைபெற்றது. பெரிது உழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியான ஐயனார் கோவில், புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டு தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாதானூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாகமாக வரவேற்பளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து சமூக சேவகர் கண்ணபிரான் சக்கு சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்களம் சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அரியூர், பங்கு பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இத்தொகுதியில் போட்டியிடும் ரங்கசாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பன போன்று மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி பனித்திட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளில் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை பனித்திட்டு, ஆலடிமேடு ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மக்கள் நலப்பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்திடவும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருகம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் சிவன் பிரகாசம் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கன்னியகோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாகூர் கொம்பியூன் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரங்கசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என உலக மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. மேலும் உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலசநீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூபதீப வழிபாடுகளும் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி சிலம்ப கலைக்கழகம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு இணைந்து சிலம்ப கலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சிலம்ப கலைக்கழகம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு இணைந்து சிலம்ப கலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பட்டயம் வழங்கும் விழா 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை வேல்ராம்பட்டு சாரதா கங்காதரன் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் புதுவையில் இயங்கி வரும் பல்வேறு சிலம்பக்கலை குழுக்களின் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவத்தை செய்து காட்டி மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை போன்ற தகுதி பட்டயங்களும் சான்றிதழையும் பதக்கங்களையும் பெற்றனர். இதில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காவல் ஆய்வாளர் இனியன், திரு கௌரிநாத் சர்மா டிஜிபி அவர்கள் மற்றும் ஆயுர்வேதா மருத்துவர் திரு ரமணன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கலைமாமணி எல் ராஜ்குமார் அவர்கள், ஆசான் வேலன் என்கின்ற ஜனா ஆசான், குணாலன் ஆசான், விக்ரம் ஆசான், விக்னேஸ்வரன் மற்றும் பல சிலம்பக்கலை ஆசான்கள் கலந்து கொண்டனர். சிலம்பக்கலையானது மாணவர்களின் மன ஒருமையையும் உடல் நலத்தையும் பேணி காத்து அவர்களின் நல்லொழுக்கத்தை பின்பற்ற உதவுகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் தமது பாரம்பரிய தற்காப்பு கலை பயில்வதன் மூலம் நல்வொழுக்கம் மேம்படும் என்று சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு உற்சாக உரையாற்றினர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் ரெட்டியார்பாளையம், புதுநகர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில் தனக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதாகவும் தனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் மூலம் பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும், அனைத்து நல்ல திட்டங்களையும் உதவிகளையும் உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கந்தசாமி பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கந்தசாமி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் குமார், அனந்தராமன், சிவசங்கர், மகேந்திரன், ராஜேஷ், பூங்கொடி ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் காந்தி நகர் பகுதியில்
பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது காந்தி நகர் பகுதி மக்கள் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளராக ராமு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மணவெளி தொகுதியில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மேலும் ஊர் பிரமுகர்களும் இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு வீடுகளுக்கு நேரில் சென்று தனது துண்டு பிரசுரம் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் பகுதியில் தொகுதி வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இவர் நேற்று மாலை அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு அரிக்கன்மேடு சாலை அபிராமி நகர் ஸ்ரீனிவாசா கார்டன் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்களாக கர்நாடகா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சலி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பிரம்மாண்டமாக வரவேற்பளித்து மலர் தூவி வாழ்த்து கோஷங்களுடன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியான திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளும் தொண்டர்கள் பலர் உடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் காக்கையன்தோப்பு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற உள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர் மாஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட பல்வேறு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ரெயின்போ டிவி மேலாளர் சுகுமார், ஆஸ்கர் தொலைக்காட்சி மேலாளர் மதன் முக்கையா, ஐடிவி மேலாளர் ஏழுமலை கலந்து கொண்டு யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மற்றும் யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உற்சாகமாக ரோட் ஷோ நடத்தினார்.
தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உற்சாகமாக ரோட் ஷோ நடத்தினார். சாரம், வெங்கடேஸ்வரா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், செந்தாமரை நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், சித்தானந்தா கோவில் வழியாக கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை வரை இந்த ரோட் ஷோ நடைபெற்றது. முக்கிய வீதிகள் முழுவதும் ஊர்வலமாக சென்ற இந்த பிரச்சாரம் மக்கள் கவனத்தை ஈர்த்தது. இந்த ரோட் ஷோவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ரோட் ஷோ நடைபெற்ற பகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் வீதியோரங்களில் திரண்டு நின்று அண்ணாமலை அவர்களுக்கு கையசைத்து வரவேற்பளித்தனர். பலர் மலர்கள் தூவி கையசைத்து ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் இந்த பிரச்சாரத்தில் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்ணாமலை அவர்கள் பேசுகையில், இளம் மற்றும் செயற்பாட்டு திறன் கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் போன்றவர்கள் காமராஜர் நகர் தொகுதிக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். மக்கள் மாற்றத்தை விரும்பினால் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது அவர் மேலும் கூறுகையில், காமராஜ் நகர் ஒரு முக்கிய அரசியல் மையமாக மாறியுள்ளது. மக்களை நம்பி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியலுக்கு வந்துள்ளார். மாற்றத்தை உருவாக்க அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அவரது வெற்றி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். பாஜக கூட்டணியில் எல்ஜேகே கட்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என்கிறார். இதற்கிடையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பேசுகையில், நான் அரசியலுக்கு வருவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான். எனக்கு IPS ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த ரோட் ஷோவின் மூலம் காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பரப்புரை அதிகரித்துள்ளது. பொதுமக்களின் உற்சாகமான வரவேற்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு வலுவான ஆதரவை உருவாக்கியுள்ளது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.